அவர்கள் செய்த செயல். பல்லக்கில் சுமந்து செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் பொக்கிஷம். சென்னை மேளம் முழங்க, பக்தர்கள் படைசூழ அன்னைக்கு கொண்டு செல்லப்பட்ட 2 காஸ்ட்லி பரிசு பெட்டகம். பெட்டியை திறக்க திறக்க ஆடி போன அர்ச்சகர்கள். இசையில மட்டும் இல்லாம பக்தியிலையும் இவர் மாஸ்டர் தாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் சினிமா உலகத்துக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகுது. இதையொட்டி தமிழக அரசு சார்பா வர 13ஆம் தேதி அன்னைக்கு இளையராஜா பொன்விழா கொண்டாடப்பட இருக்கிற இந்த நேரத்துல உடுப்பி மாவட்டம் பைந்தூர் தாலுகாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு தன்னை எப்பவோ அர்ப்பணிச்சிருக்காரு இளையராஜா அவர்கள். அந்த அம்மனுக்காக தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 4 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடத்தை காணிக்கையா வழங்கியிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில கொல்லூர் மூகாம்பிகை அம்மனாலதான் நிறைய அதிசயங்கள் நடந்ததா இளையராஜா அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு. அம்மனுக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரீடத்தை காணிக்கையா வழங்கினது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வீரபத்ர தேவர் சுவாமிக்கும் வெள்ளி கிரீடமும் வாளையும் காணிக்கையா கொடுத்திருக்காரு. இந்த ஆபரணமானது கோவிலை சுற்றி ஊர்வலமா மேளதாளம் முழங்க செண்டை மேளத்தோட கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு வழிபாடு செஞ்சு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.